2026 வெளியான நாசாவின் பெர்சிவரன்ஸ் மற்றும் சீனாவின் ஜுராங் ரோவர் ஆய்வுகளின் அடிப்படையில் செவ்வாய் கிரகத்தில் கண்டறியப்பட்ட பண்டைய கடற்கரை. செவ்வாய் கிரகம் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது அதன் சிவப்பு நிறப்பொடியும் வறண்ட பாலைவனங்களும் தான். ஆனால் பெர்சிவியரன்ஸ் ரோவர் மற்றும் சீனாவின் ஜுராங் ரோவர் அனுப்பிய தரவுகள் செவ்வாய் கிரகத்தின் வாழ்விட தகுதி குறித்த நமது புரிதலையே மாற்றியமைத்துள்ளன. அங்கே ஒரு காலத்தில் வக்கேஷன் ஸ்டைல் கடற்கரைகள் இருந்தனவா? நாசாவின் பெர்சிவியரன்ஸ் ரோவர் தற்போது ஜெசெரோ பள்ளத்தில் ஆய்வு செய்து வருகிறது. இங்கே மார்ஜின் யூனிட் எனப்படும் ஒரு பகுதியில் அலைகளால் உருவான பாறைகளை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இந்த ஆய்வை லண்டன் இம்பீரியல் காலேஜ் விஞ்ஞானிகள் தலைமை தாங்கி நடத்தினர். அவர்கள் கண்டறிந்தது என்னவென்றால், அங்கே இருந்த பாறைகளில் மணல் அளவிலான துகள்கள் மிகச் சரியாக உருண்டையாக செதுக்கப்பட்டுள்ளன. பூமியில் கடற்கரை அலைகள் எப்படி பாறைகளை தேய்த்து மணலை உருவாக்குமோ அதே போன்ற அமைப்புகள் அங்கே உள்ளன. இதன் மூலம் ஜெசெரோ பள்ளத்தில் இருந்த ஏரி நாம் நினைத்ததை விட அதிக காலம் நிலைத்திருந்தது என்பதும் அங்கே காற்று வீசி அலைகள் உருவானதும் உறுதியாகியுள்ளது. பெர்சிவியரன்ஸ் ஒரு பக்கம் இருக்க, சீனாவின் ஜுராங் ரோவர் மற்றொரு மிகப்பெரிய ரகசியத்தை உடைத்துள்ளது. செவ்வாயின் வடக்கு பகுதியில் உள்ள யூட்டோபியா பிளானட்டியா பகுதியில் தரைக்கு அடியில் சுமார் 10 முதல் 35 மீட்டர் ஆழத்தில் பழங்கால கடற்கரை படிமங்களை ஜுராங் கண்டறிந்துள்ளது. ஜுரங்கன் ரேடார் கருவி மூலம் பார்த்தபோது அங்கே பாறைகள் 15 டிகிரி கோணத்தில் சாய்ந்து இருப்பதை கண்டனர். இது பூமியில் உள்ள கடற்கரை ஓரங்களில் வண்டல் மண் படியும் முறையோடு 100% ஒத்துப்போகிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால் 3.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு செவ்வாயின் பாதி பரப்பளவை ஒரு பிரம்மாண்டமான கடல் மூடியிருந்தது. சரி, இந்த கடற்கரை கண்டுபிடிப்பு ஏன் இவ்வளவு முக்கியம்? ஏனென்றால் பூமியில் முதல் உயிர் உருவானது இது போன்ற கடற்கரை ஓரங்களிலும் ஆழமற்ற நீர் நிலைகளிலும் தான் என்று நம்பப்படுகிறது. கடற்கரை என்பது காற்று, நீர் மற்றும் நிலம் சந்திக்கும் இடம். இந்த இடைவினைகள் வேதியியல் மாற்றங்களை உருவாக்கி உயிர்கள் தோன்ற வழிவகுக்கும். பெர்சிவியரன்ஸ் ரோவர் இந்த கடற்கரை பகுதியில் கார்பனேட் தாதுக்களை கண்டறிந்துள்ளது. பூமியில் இவை பழங்கால சூழலை பாதுகாக்கும் சீல் போல செயல்படுகின்றன. அதாவது, அங்கே ஏதேனும் உயிரினங்கள் இருந்திருந்தால் அவற்றின் தடயங்கள் இந்த பாறைகளுக்குள் பத்திரமாக இருக்கலாம். முன்பு நாம் செவ்வாய் குறுகிய காலமே நீரை பெற்றிருந்தது என்று நினைத்தோம். ஆனால் இந்த புதிய கண்டுபிடிப்புகள் செவ்வாயில் பல கோடி ஆண்டுகள் கடல் நிலைத்திருந்ததை காட்டுகின்றன. மேலும் நிலத்தடி நீர் மற்றும் வெப்ப நீரூற்றுகள் அங்கே இருந்திருக்கலாம் என்பதற்கான ஆதாரங்களும் கிடைத்துள்ளன. மேற்பரப்பில் நீர் மறைந்த பிறகும் தரைக்கு அடியில் நுண்ணுயிர்கள் வாழ்வதற்கான வெப்பமான சூழல் அங்கே நீண்ட காலம் இருந்திருக்க வாய்ப்புள்ளது. பெர்சிவியரன்ஸ் ரோவர் ஏற்கனவே இந்த கடற்கரை பகுதியிலிருந்து 3 முக்கிய பாறை மாதிரிகளை சேகரித்துவிட்டது. மார்ஸ் சாம்பிள் ரிட்டர்ன் திட்டத்தின் கீழ் இவை பூமிக்கு கொண்டு வரப்படும் போது அதில் நாம் ஏலியன் நுண்ணுயிர்களை காண வாய்ப்புள்ளது. உயிர்கள் தேடி நாம் பிரபஞ்சத்தின் மற்ற இடங்களுக்கு செல்ல தேவையில்லை. நமது அண்டை கிரகமான செவ்வாயிலேயே அதன் ரகசியங்கள் புதைந்து கிடக்கலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.